நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். நடிகர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் ஃபீவர் தான் தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன், ஜனநாயகன் அந்த படத்த பத்தி தான் பேச்சா இருக்கு. படத்தோட புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெறைய இடங்கள்ல 500லேருந்து 1000, 2000, 3000, 5000 வரைக்கும் டிக்கெட் வந்து விக்கப்படுதா புகார்கள்லாம் வந்துட்டுருக்கு. எப்படி வந்து இவர் ரூ. 5000க்கு வித்துட்டுருக்காரு, இவர் எப்படி வந்து நல்லாட்சி குடுப்பார் அப்படின்ற மாரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் விட்டுருவோம். இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல. அதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கு பின்னாடி திமுக அரசு சதி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிகள் பலரும் பேசிட்டு வராங்க. இது ஒரு பெரிய காமெடியா இருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டது. ஸோ அதில தான் அவங்களுக்கு ஃபேவரான உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அதுதான் காலங்காலமா நடந்துட்டு வருது. காங்கிரஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவரான உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்ப பாஜக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவரான உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப தடுக்கிறது யாரு? இப்படி பார்த்தா. அப்ப தடுக்கிறது யாரு? இவங்க கொள்கை எதிரின்னு யார் சொன்னாங்களோ, அவங்க தான் தடுக்குறாங்க. இவங்க கட்சியோட நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ட்வீட் மாரி போட்டிருக்காரு. படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்காம தடுக்கிறது யாரோ? அப்படின்ற மாரி பேசியிருக்கிறாரு. யாரோ அப்படின்னா யாரு? அதாவது வந்து இதே மாரி தான் ஒரு போராட்டத்திலயும் பண்ணாங்க. இதே மாதிரி தான் எஸ்ஐஆர் போராட்டத்திலயும் பேசினாங்க. யாரோ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொள்கை எதிரிய பேர சொல்றதுக்கே வந்து இவங்க பயப்படுறாங்க. சரி, இந்த அரசியல்லாம் தனியா வச்சுருவோம். ஏன் இன்னும் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல? ஏன் இன்னும் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கல? அதுக்கான கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்தில இன்னைக்கு வந்துச்சு. பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து உடனடியா சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஜனவரி 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட் ஏற்கனவே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டோம். 500 கோடி இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு உடனடியா சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் தராம, அதாவது சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் தராம இவங்க எப்படி வந்து டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க ஏற்கனவே வந்து நெறைய காட்சிகள நீக்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பதிலுக்கு வந்து படத்தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 14 காட்சி நீக்க சொல்லியிருக்காங்க. அந்த 14 காட்சிய நாங்க நீக்கிட்டோம். ஆல்ரெடி யூ/ஏ சர்டிஃபிகேட் வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் இன்னும் தராம தாமதிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒன்றிய அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த குழுவிலேருந்து 5 பேர் கொண்ட குழு வந்து இந்த படத்த வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து சஜஷன் அடிப்படையில தான் ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட்ன்றது குடுக்கப்படும். அதுல வந்து ஒரு உறுப்பினர் ஆட்சேபனை தெரிவிச்சதுனால, மறு தணிக்கை செய்யப்படும் அப்படின்ற மாரி ஒன்றிய அரசு தரப்பு வந்து வாதம் வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு ஏன் மறு தணிக்கை நீங்க வந்து செய்யணும் அப்படின்ற மாரி வந்து நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து ராணுவம் சம்பந்தமான சில சிம்பல்கள், அதாவது இலச்சினைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ராணுவத்துக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து உடனே வந்து நீங்க சிபிஎஃப்சி கிட்ட வந்து சர்டிஃபிகேட் தரணும் அப்படின்ற மாரி பிரஷர் பண்ண முடியாது. ரிலீஸ் டேட்ட நாள கழிச்சு வச்சுக்கிட்டு, இப்ப திடீர்னு வந்து குடுங்க அப்படின்ற மாரி பிரஷர் பண்ண முடியாது அப்படின்ற மாரி இவங்க வாதம் வச்சிருக்காங்க. மறுபடியும் அதாவது அந்த 5 பேர் வந்து பார்த்து, அதில வந்து சரியில்ல அப்படின்னா, மறுபடியும் ஒரு மறு தணிக்கை குழு வந்து பார்த்து, அத பேஸ் பண்ணி தான் நாங்க சர்டிஃபிகேட் குடுப்போம். இதுதான் நடைமுறை. இத வந்து இவங்களுக்காக வந்து மாத்த முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப வந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நீதிபதிகள் வந்து, இந்த தீர்ப்ப வந்து ஜனவரி 9ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு காலையில இதுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்ல. ஏன்னா, ஒரு வேள வந்து காலையில வந்து 8 மணி, 9 மணி ஏன்னா கோர்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 10 மணி ஆயிரும். ஸோ 10 மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ வந்து படம் வந்து போடுற டைம். ஸோ அப்போ வந்து எஃப்டிஎஃப்எஸ் அதாவது காலையில 10:30 மணி காட்சி வந்து போடுறது சிரமம். நீதிமன்றத்தில தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னாலுமே, அன்னைக்கு உடனே வந்து ரிலீஸ் ஆகுமா? அப்படின்றது வந்து நெறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இவங்க குடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சிபிஎஸ்இ தரப்புக்கு போகணும். அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் குடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ட இவங்க வந்து சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணி, அத வந்து கியூப் சிஸ்டம் அவங்க தான் வந்து இப்ப வந்து படத்த டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லா தியேட்டர்களுக்கும். அவங்க கிட்ட குடுக்கணும். அதுல அப்டேட் பண்ணி, இது எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கு மதியம் அல்லது மாலை 1000 அப்படின்ற மாரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ, அதனால வந்து 1 காட்சியோ, 2 காட்சியோ கேன்சல் பண்ணப்படலாம் அப்படின்ற மாரியும் ஒரு குழப்பம் நிலவுது. இது வந்து தீர்ப்பு வந்து சாதகமா வந்துருச்சு அப்படின்னா தான். ஒருவேளை தீர்ப்பு வந்து பாதகமா வந்துருச்சு, இல்ல வந்து இவங்க வந்து சாதகமா வந்தாலும் நாங்க மேல்முறையீடு போக போறோம் சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்றிய அரசு தரப்புல சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து சிபிஎஃப்சி தரப்புல வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது மேலும் வந்து படத்தோட ரிலீஸ வந்து தாமதமாக்கும் அப்படின்ற மாரி வந்து கருத்து தெரிவிக்கப்படுது. இதுல வந்து திமுகவும், பாஜகவும் சேர்ந்து கூட்டு சதி செய்யுது அப்படின்ற மாதிரியான வாதங்களும் வைக்கப்படுது. பராசக்திக்கு குடுத்துட்டாங்க, ஏன் ஜனநாயகனுக்கும் குடுக்கல அப்படின்ற மாரியும் வந்து அது ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து இவங்க 2 பேருக்கும் கூட்டு இருக்கு. அதனால வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டையெல்லாம் வந்து தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற மாரியான அந்த தாவேகாவோட நரேட்டிவும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை வந்து அன்னைக்கே வந்து அவங்க ரிலீஸ்ன்ற மாரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, தடையை மீறி வந்த ஜனநாயகன் அப்படி சொல்லிட்டு, அதையும் வந்து ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவா கொண்டு போகணும் அப்படின்ற மாரியும் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு, அதாவது குறிப்பிட்ட தேதியில, குறிப்பிட்ட நேரத்துல ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது தீர்ப்ப வந்து உடனே ப்ராசஸ் பண்ணி, அவங்க கிட்ட குடுத்து, இவங்க வந்து அப்டேட் பண்ணி, அது வந்து உடனே பண்ணிரலாமா அப்படின்றது டெக்னிக்கலா எனக்கு என்னன்னு தெரியல. மேபி வந்து இது வந்து நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, மூத்த பத்திரிகையாளர்கள்லாம். அவங்கலாம் வந்து சொல்லி, அது வந்து உடனே நடக்குமா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் முதல் காட்சி இருக்குமா? அப்படின்றதும் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஜனவரி 9ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து ஓரளவு புரியிற மாரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இத வந்து லைக் பண்ணுங்க. இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.